பேச்சு பேச்சா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. விமர்சனம் வச்சா விமர்சனத்தை வை, அதை விட்டுட்டு எதற்கும் வன்முறை தீர்வாகாது அப்படின்னு சொல்லி நம்ம ஆரம்பிச்சுக்கிறோம். ஏன் இதை நம்ம சொல்லி ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, வழக்கறிஞராக இருக்கக்கூடிய நெல்சன் அவர் வந்து சமூக வலைதளங்களில் தற்போது நம்ம அதிகமான வீடியோக்களை பார்த்துட்டு இருக்கோம். குறிப்பாக இன்னைக்கு பல வீடியோக்களை பார்த்துட்டு இருக்கோம். என்ன நடந்தது அப்படின்னா, நாம் தமிழரின் ஆதரவாளராக, நாம் தமிழர் நிர்வாகியாக இருக்கக்கூடிய ராஜ போரன் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து பாடி பில்டராக அறியப்படக்கூடிய வலைதளங்கள்ல, அதாவது வந்து அவரும் ஒரு யூடியூபராக இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து யானை கவலம் அப்படின்னு சொல்லி, அந்த உடம்பு வந்து இந்த அளவுக்கு நான் சுறுசுறுப்பாக இருக்கேன்னா அதற்கு காரணம் இந்த யானை கவலம் தான். இதை வாங்கணும் அப்படின்னா இது வந்து 1/2 கிலோ மட்டுமே 3100 ரூபாய் வருது, வேணுன்றவங்க வாங்கிக்கலாம். இதில் வந்து டீ தூளுக்கு சொல்கிற மாதிரி இஞ்சி அதிமதுரம்லாம் இருக்குன்ற மாதிரி இதில் வந்து கருப்பட்டி ஏதோ இருக்குன்னு சொல்லி அவர் வந்து அவரோட வீடியோக்களில் தொடர்ச்சியாக பகிர்ந்து வந்தார். இதை அவர் வந்து வழக்கறிஞராக கூடிய நெல்சன் அவர் வந்து கேள்வி கேட்டிருந்தார். நீங்கள் வந்து ஒரு ஃபுட் ப்ராடக்டை வந்து விற்கும் போது அதுக்கு வந்து FSSAI சர்டிஃபிகேட் வந்து வாங்கியிருக்கீங்களா, அது எங்கே அப்படின்னு சொல்லி அவர் கேட்டிருந்தாரு. இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இது மாதிரி உணவு சார்ந்த பொருட்களை வந்து விற்க முடியாது, அது வந்து குற்றம் அப்படின்ற மாதிரி அவர் பேசியிருந்தார். அதற்கு வந்து இது ஆதாரம் இருந்தால் கூட அப்படின்னு சொல்லி அவர் வீட்டுக்கே போயிருக்கிறாரு. நெல்சன் அவரோட தந்தை வந்து அந்த பகுதியில் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த ஒருத்தராக இருக்கிறாரு. அவர் வந்து போன உடனே வாங்க வீட்டில் உட்காந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இருக்கிறாரு. யார் யார் போனாங்க அப்படின்னா, இவர் நெல்சன் அவர் சொன்னது தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். யார் யார் போனாங்க அப்படின்னா, நாம் தமிழரில் இருக்கக்கூடிய கவுன்சிலராக இருக்கக்கூடிய ஒருத்தர் போனாராம். அது மட்டும் இல்லாமல் இவர் ராஜ போரன் இவரும் போயிருக்கிறாரு. இவர் கூட இன்னொரு பெண்மணியும் போயிருக்கிறாங்க. மொத்தம் 3 பேர் போயிருக்கிறாங்க. அவர் வீட்டுக்குள்ளே உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது இவர் நெல்சன் வந்து அவங்க அம்மா கூட அவங்க அண்ணனும் சேர்ந்து சர்ச்சுக்கு போயிட்டு வழிபாடு முடித்து விட்டு வீட்டுக்கு வரும்போது காரில் இருந்து இறங்கும்போது இவர் பார்த்துருக்காரு. ராஜபோரன் வந்து வாங்க தம்பி, உங்களை பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்தோம், உங்களை பார்க்க தான் வந்திருந்தோம், உங்கள்கிட்ட பேசுறதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கிறாரு. வீட்டுக்கு போனோன்னே என்ன ஆதாரம் இருக்குது, எப்படி வந்து நீங்கள் இப்படி சொல்லலாம், யார் யாரோ பேசுவாங்க அவங்களுக்குலாம் நாங்கள் வந்து பதில் கொடுத்துட்டு இருக்க முடியுமா அப்படின்ற மாதிரி அந்த பெண்மணியும் பேசியதாக நம்ம வந்து இப்போ வீடியோக்களில் பார்த்துட்டு இருக்கோம். இதில் என்ன அப்படின்னா, பேசிகிட்டு இருக்கும்போதே இந்த கைகலப்புன்றது ஏற்பட்டு இருக்கிறது. அதையும் நம்ம அந்த வீடியோவில் பார்த்தோம். என்னன்னா, அவர் நெல்சன் அவருக்கு இந்த இடத்துல வந்து ஒரு காயம் இருக்கு, அது வெட்டு காயமா என்னன்றது தெரியல, ஆனால் வெட்டின மாதிரி தான் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய தந்தைக்கும் வந்து தலையில் அடிச்சதா அவர் சொல்றாரு. அது மட்டும் இல்லாமல் அவருடைய தாய்க்கும் வந்து வயிற்றிலேயே மிதிச்சிருக்காங்க அப்படின்னு வந்து அவர் சொல்றாரு. ஏற்கனவே அவங்களுக்கு உடலில் ஒரு பிரச்சனை இருக்கு, அதனால டாக்டரை பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு. அவருடைய அண்ணனையும் தாக்கியதாகவும் அவர் சொல்றாரு. அதுல இவங்க எல்லாம் அந்த வீட்டுல அந்த நிகழ்வு முடிந்த பிறகு அந்த வீட்டுல இருக்கும்போது, அதாவது இந்த அடிச்சுக்கிறாங்க, வீட்டுல உட்காந்து அடிச்சுக்கும் போது, எல்லாரும் அடிச்சுக்கும் போது என்னன்னா இவங்க வீட்டுக்கு போயிட்டு இவங்களே மிரட்டுறது, அதெல்லாம் அவர் அந்த வீடியோவில் வந்து நெல்சன் அவர் வந்து சொல்றாரு. எங்க வீட்லயே வந்து நீங்க மிரட்டுறீங்களா அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணனும் சொல்றாரு. இது சம்பவம்லாம் நடந்து முடியுது. அதுக்கு பிறகு வந்து இவங்க அந்த வீட்டில் இருக்கிறாங்க, கிரில் கேட் வச்சு சாத்தி இருக்கிறாங்க. இவர் வெளியே போறாரு, அந்த பெண்மணி வெளியே இருக்காங்க, கூட ஒரு சில பேர்லாம் இருக்காங்க. அப்போ வந்து அந்த ராஜா போரன் வந்து சொல்றாரு, நீ எங்கேயாவது செத்து கடந்தேன்னா அது காரணம் நான் தான் அப்படின்னு. பாருங்க எந்த அளவுக்கு ஒரு மிரட்டல் தோணி அப்படின்றத நீங்க பார்க்கணும் இந்த இடத்துல. இதுல நம்ம வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா, இந்த ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா நாம தான் முடிவு எடுக்கக்கூடிய இடத்துல இருக்கணும்னு நினைக்க கூடாது. இதுக்கு வந்து நீதிமன்றம் இருக்கு, நீதிமன்றம் கொடுக்கறது தான் முடிவு, அவங்க கொடுக்கறது தான் தீர்ப்பு. வீடியோ வந்துருச்சு, ஆடியோ வந்துருச்சு, நாம் வந்து இதுக்கு தீர்ப்பு சொல்லலாம், இவர் நல்லவர் அவர் வந்து கெட்டவர் அப்படின்லாம் நம்ம சொல்ல போகிறது கிடையாது. அது மாதிரி முடிவெடுத்து சொன்னாலும் அது தப்பு. இதுவரை என்ன வீடியோக்கள் வந்தது அதன் அடிப்படையில் தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். என்ன நடந்துகிட்டு இருக்கு அதை தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். அவர் ராஜபோரன் இது வரைக்கும் இது சம்பந்தமா எந்த வீடியோவுமே வந்து அவர் வெளியிடவில்லை. இவர் நெல்சன் வந்து அடுத்தடுத்ததாக வீடியோக்களை வந்து வெளியிட்டு கொண்டிருக்கிறார் நெல்சன். இதுல அவர் வந்து மருத்துவமனையில் வந்து எங்க அம்மா சேர்த்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதுல அந்த குறிப்பா நம்ம பார்க்கும்போது ராஜபோரன் பேசுறதுக்கு தான் நாங்கள் வந்தோம் அப்படின்னு சொல்றாரு. அவர் ஒரு கருப்பு பையை வச்சிருக்கிறாரு. அந்த கருப்பு பைக்குள்ள இவ்வளவு பெரிய அருவா இருக்கு. அதை எடுத்துக்கிட்டு இவர் வந்து வெட்டுறதுக்கு போறாரு. அந்த பெண்மணி வந்து தடுக்கிறாங்க. அதை நம்ம பார்க்கிறோம். அந்த வீடியோக்குள்ள இதெல்லாம் இருக்கு. அந்த பையை இவர் கூட எடுத்துட்டு வந்ததா சொல்றாங்க. இவர் கூட இருக்கிறவங்க அதை வச்சிருக்கிறாங்க. ஏன்னா இவர் தான் அந்த பேக்கை போய் எடுத்து அந்த அருவாலை வெளியே எடுக்கிறார். இதை நம்ம பார்க்கிறோம். இந்த இடத்துல வந்து ராஜபோரன் அவரோட செயல்பாடுன்றது எப்படி இருக்கு நம்ம பார்த்த வரைக்கும் அப்படின்னா, அவர் ஒரு திமுறா நடந்துகிட்ட மாதிரி இருக்கு. தம்பி
தம்பி வா ஒண்டி கொண்டி மோதி பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசியிருக்கிறாரு. தமிழ்நாடு தானே வா அப்படின்னு சொல்லிலாம் பேசிட்டு இருக்கிறாரு. அந்த இடத்துல இந்த மாதிரியான சச்சரவுகள் பிரச்சனை உண்டாகும் போது அங்க வந்து பக்கத்து வீட்டினர் சொந்தக்காரங்களாம் இவர் நெல்சன் சொந்தக்காரங்களாம் வந்துட்டு உடனே இவருக்கு வந்து தக்க பதிலடி எல்லாம் கொடுத்து உட்கார வச்சுட்டாங்க. அப்போ வந்து இவரோட வேஸ்ட்லாம் வந்து போற நிகழ்வுலாம் நம்ம பார்த்திருந்தோம். அதுக்கப்புறம் இவர் வந்து அப்படியே ஒரு மாதிரி தைரியம் ஒரு தெனாவட்டா உட்காந்து இருக்கிற காவல்துறையினர் வராங்க. காவல்துறை வரும்போது அப்படியே தெனாவட்டா உட்காந்து பேசிட்டு இருக்கிறாரு. இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதுல என்ன அப்படின்னா ஒரு கருத்தை கருத்தால் எதிர்கொள்ள வேண்டும். இவர் வந்து இது ஏதாவது ஒரு குற்றம் சாட்டுறாரு அப்படின்னா இல்லப்பா என்கிட்ட பாரு ஆதாரம் இருக்கு அப்படின்னு காட்டினாலே முடிஞ்சு போச்சு. வீடு தேடி போய் அடிக்கிற அளவுக்கு இதுல ஏதாவது இருக்கா அப்படின்னா ஒன்றும் இல்லை. அவர் என்ன சொல்றார், நெல்சன் வழக்கறிஞர் அவரே என்ன சொல்றார், இது வரைக்கும் நான் திமுகவை பத்தி இவ்வளவு வீடியோக்களை பதிவிட்டு இருக்கு, ஆனா ஒருத்தர் கூட வரல. ஆனா ரெண்டு வீடியோ தான்ப்பா போட்டேன் நாம் தமிழர் தவறுகளை வந்து சுட்டு காட்டி. அதுலயும் இந்த ராஜபோரனோட வீடியோன்றது ஒரு 2 செகண்ட்ஸே என்னமோ தான் இருக்குமா, அந்த யானை கவலம் பத்தியது, அந்த லேகியத்தை பத்தி. அதுக்காக இவர் வந்து அடிக்க வந்துட்டாங்க அப்படின்னா எந்த அளவுக்கான ஒரு மன நிலையில இருக்கிறவங்கள நம்ம வளர்த்து விட்டுட்டு இருக்கோம் அப்படின்றத பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவர் வீடியோ இந்த சம்பவம்லாம் முடிஞ்ச பிறகு ஒரு வீடியோ வந்து வெளியிட்டு இருக்கிறார். நாம் தமிழர் ஒரு மாற்றத்திற்கான ஒரு அரசியல் அப்படின்றாங்க. என்ன மாற்றம்? திமுக காரங்க சாப்பிட போயிட்டு காசு கொடுக்கல அப்படின்னு சொல்லி பாக்ஸிங் பண்றாங்க அப்படின்னா ஒரு தனிப்பட்ட ஒரு நபர் தான் பண்றாரு, ஓகே, அவரை ஏன் நம்ம திமுக காரங்கன்றோம்? அந்த மாதிரி தான் இதுலயும் நாம் தமிழர் பத்தியே ஒரு வீடியோ போடுறாரு. அதுல வந்து இவருக்கு ஒரு 2 செகண்ட்ஸ் என்னமோ பேசியிருக்கேன்றாரு. 2 செகண்ட்ஸ் ஒரு 20 செகண்ட்ஸ் பேசியிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து இவரை சார்ந்து பேசியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து வீடு தேடி போய் இந்த அடிக்க போறது, இதெல்லாம் வந்து அநாகரிகமான ஒரு செயல் தான். இதுல நம்ம 2 பக்கமும் பார்க்கணும். இது சம்பந்தமா ராஜபோரன் என்ன பேச போறாரு, என்ன சொல்றாரு அப்படின்றது தெரியல. ஏன்னா அவரும் ஒரு இன்ஃபுளுசரா தான் இருக்காரு, அவர்கிட்டயும் நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவர் ஒரு கருத்தை முன்வைக்கிறாருன்னா இவர் எதிர்கருத்தை முன்வைக்கணும், இவரோட தரப்பு நியாயத்தை சொல்லலாம். இல்ல இவர் தப்பா இவர் வந்து பண்றாருன்னா வழக்கு போடலாம். ஆனா எதுவுமே செய்யாம ஆயுதங்களோட வீட்டுக்கு போனார் அப்படின்றது தவறு தானே. இதுல இவர் வழக்கறிஞர் நெல்சன் என்ன சொல்றாருன்னா இது சம்பந்தமா வந்து வழக்கு தொடரப்பட்டுள்ளது அவர் மேல அப்படின்னு சொல்லி இருக்கிறார். ஆகவே இவர் தவறு அது மாதிரி நம்ம எதுவும் சொல்ல போறதில்ல. கருத்தை கருத்தால் எதிர்கொள்ள வேண்டும். திமுகவை நம்ம என்னங்க சொல்றோம், நாங்க பேசினா அதுக்கு நீங்க வந்து கைது செய்வது சரியா அப்படின்னு சொல்றோமா? சீமான் அவர்கள் பேசினதுக்கு அவர் மேல வந்து கைது செய்வது சரியா அப்படின்னு நம்ம சொல்றோமா? நாம் தமிழரை சார்ந்த சாட்டை அவர்கள் பேசினதுக்கு அவர் மேல வந்து கைது செய்வது தவறு, நடவடிக்கை எடுத்து தவறுன்னு சொல்றோமா? அப்படிலாம் இருக்கும்போது நாம் தமிழர் கட்சியை சார்ந்த ஒருத்தர் இந்த மாதிரி தாக்குதலில் ஈடுபட்டா அது சரியா தப்பு தானே? இதுதான் மாற்றத்திற்கான அரசியலா? இதே இன்னும் நீங்க வந்து ஒரு எம்எல்ஏ கூட வரல, அப்படி இருக்கும்போதே நீங்க இந்த மாதிரி செயல்கள்லாம் நீங்க ஈடுபட்டீங்கன்னா ஒருவேளை நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா உங்களை எப்படி நாங்க கட்டுப்படுத்துறது? நீங்க திமுகவை விட பல மடங்கு திமுக காரங்களா இருப்பீங்களா அப்படின்ற ஒரு கேள்வியை சமூக வலைதளங்கள்ல மக்கள்லாம் கேள்வியை முன்வைக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம என்ன சொல்றாங்க தெரியுங்களா, சாட்டை துரைமுருகனுக்கு திமுக காசு கொடுத்து விஜய் அவர்கள் குறித்து பேச வச்சிட்டு இருக்கிறாங்க, அதனால தான் விஜய் அவர்களை வந்து தொடர்ச்சியாக விமர்சனம் பண்ணிட்டு இருக்காரு சாட்டை துரைமுருகன், மாசத்துக்கு இவருக்கு குறைந்தது ஒரு 5 லட்சம் கொடுக்குறாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்களா? உண்மையான்றது எனக்கு தெரியாது, நானும் தான் பேசிட்டு எனக்கு எதுவுமே கொடுக்கல. ஆனால் அவருக்கு கொடுக்குறாங்களா என்னன்றது தெரியல. ஆனால் ஒரு விமர்சனம் இந்த மாதிரி இருக்கா இல்லையா அப்படின்றத நீங்கள் வேணால் கமெண்ட்ல பண்ணுங்க, ஆமாம் இல்லை அப்படின்னு பண்ணுறாங்க. அதே வகையில் இப்போ இவர் போய் அடிச்சிருக்கிறார் அப்படின்னா இதற்கு பின்புலத்தில் மனோஜ் தங்கராஜ் இருக்கிறாரு. மனோஜ் தங்கராஜ் அவருக்கு வந்து திமுக அமைச்சராக இருந்த மனோஜ் தங்கராஜ் அவர்களுக்கு வழக்கறிஞர் நெல்சன் மேல ரொம்ப கோபத்தில் இருந்தாரு. இவர் எப்படியாவது பேசுறதை தடுக்கணும்னு நம்ம எதிர்பார்த்து அவர் நினைக்கும் போது இப்போ இவரை வச்சு ஒரு ஆயுதமா பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி இவரை ஏவி விட்டதாக சமூக வலைதளங்கள் எல்லாம் இவர் மேல ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. இந்த மாதிரி கருத்தை கருத்தால் எதிர்கொள்ளாமல் வீட்டுக்கே போய் மிரட்டுறது, உடல்நிலை சரியில்லாத அம்மாவை அடிக்கிறது, பாட்டி அடிக்கிறது, அப்பாவை அடிக்கிறது, அண்ணன் அடிக்கிறதுலாம் ரொம்ப தவறான செயல். ஆயுதங்களை எடுத்துட்டு போறதும் தப்பு, அதை எடுத்து மிரட்டுவதும் தப்பு. திமுகவின் ரத்தம் அந்த டிஎன்ஏ நாம் தமிழர் என்டிகேக்குள்ளேயும் அது ஓடுதோ அப்படின்ற ஒரு கேள்வி மக்களுக்கு வந்து எழத் தொடங்கி இருக்கிறது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ராஜபோரன் அவர் வந்து இன்னைக்கு இந்த வீடியோ தான் வந்து சமூக வலைதளங்களில் அதிகமாக பகிரப்பட்டு மக்கள் மத்தியில் பெரிய பயத்தையே உண்டாக்கி இருக்கிறது. என்டிஏ குறித்தான இவங்க வந்தால் என்ன நடக்குமோ அப்படின்ற ஒரு பயத்தையும் உண்டாக்கி இருக்கிறது இந்த வீடியோ. இது ஒரு தனிப்பட்ட நபரோட தாக்குதல். இதில் வந்து கட்சி பேரை ஏன் கொண்டுட்டு வரீங்க அப்படின்னா இதற்கு முன்பாகவே இப்போ சமூக வலைதளங்களில் ஸ்கிரீன்ஷாட் வந்து வைரலாகி வருகிறது. என்ன அப்படின்னா சமூக வலைதள பக்கத்தில் விமர்சனம் செய்த வழக்கறிஞர் நெல்சனுக்கு நாம் தமிழர் கட்சியை சார்ந்த ஐடி விங்
ஐடி விங்கோட மாநில செயலாளர் சுனந்தா வந்து இன்ஸ்டாகிராமில் அவருக்கு வந்து மிரட்டல் விடுத்த பதிவானது இப்போ சமூக வலைதளங்களில் வந்து வைரலாகி வருகிறது. நாம் தமிழரை விமர்சனம் பண்ணியதற்காக வழக்கறிஞர் நெல்சன் மேலே இந்த மாதிரியான ஒரு தாக்குதலை உண்மையாலும் இவங்க அதற்காக நடத்தியிருந்தா இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஆகவே பேச்சாக தான் இருக்கணும். யார் எது பேசினாலும் அதை வந்து பதில் கொடுக்க கற்றுக்கணும். அதை விட்டுட்டு வந்து பதிலடி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஆயுதங்களை எடுத்துகிட்டு போகிறது தப்பு. இதெல்லாம் வந்து விட்டுறணும். நாளைக்கு தேர்தல் முடிவு வந்து வெளியாகி இருக்கிறது. என்ன நடக்குமோ? ஆண்டவா அண்ணாமலையாரே பார்த்துட்டு இருக்கியா? நாளைக்கு என்ன நடக்குன்னு பார்ப்போம்.